வணக்கம் தோழர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவினர்கள், தோழர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செஞ்சு, உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கர்நாடகாவில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்கள் கர்நாடக மாநில அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்க் கார்கே அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த அமைச்சர், அந்த மாநில அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். 1925 ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் இயக்கம். 2025 இப்போது கிட்டத்தட்ட 100 வருடங்களில் நிற்கிது. நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் தான் பிரதமர் மோடி என்ன பண்ணார், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் தான் அதுக்காக தான், நூற்றாண்டு விழாவுக்காக தான் பிரதமர் தங்க நாணயம் வெளியிட்டார். இப்போது ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு எதுக்கு தங்க நாணயம் கொடுக்கணும், நூற்றாண்டு விழாவுக்கு தங்க நாணயம் எதுக்கு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வருதில்ல. இப்போது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தால் அதுக்கு அந்த அந்த விழாவுக்கு, அந்த இயக்கத்துக்கு தங்க நாணயம் கொடுக்கலாம், பரிசு கொடுக்கலாம், அவார்டு கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். எந்த நல்ல காரியம் பண்ணியிருக்கு இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ்? ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கு. எது இப்போ யாருக்கு பண்ணியிருக்கு, எதுக்கு பண்ணியிருக்குது? இது வரைக்கும் சொல்லலை. அது விளக்கமே இல்லை. ஆனாலும் பிரதமர் மோடி என்ன பண்ணார், ஏன்னா பிரதமர் மோடி ஆட்சியில் இருக்கிறதே ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கத்தினால தான். இல்லை அப்படின்னா அவங்க நினச்சாலும் எப்போ வேணாலும் தூக்கிடுவாங்க, எப்போ வேணாலும் வைப்பாங்க. பிரதமர் மோடியில் இனிமேல் அது கடவுளே வந்தாலும் அப்புறம் ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான், பிரதமர் சொல்கிறவங்க தான் பிரதமர் பதவியில் இருக்க முடியும், அது கேட்குறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு சூழ்நிலை இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடிலேருந்து அப்படி தான் இருக்குது. 2000 வருஷமாக அப்படி தான் இருக்குது. 2000 வருஷம் அவனுடைய அஜெண்டா. அதை எதிர்த்து களம் கண்டது, மாபெரும் லெவலில் இராணுவம் கட்டி இராணுவமாக போரிட்டு களம் கண்டது தந்தை பெரியார் மட்டும். அதனால தான் தமிழ்நாடு குறையில்லாமல் இருக்குது. குறையொன்றும் இல்லை, அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? குறையொன்றும் இல்லை எங்கள் தந்தை பெரியார், குறையொன்றும் இல்லை பெரியார், தமிழ்நாட்டிற்கு குறையொன்றும் இல்லை எங்கள் தந்தை பெரியார் அப்படின்னு நம்ம பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலையில் கொண்டாந்து பெரியார் வச்சுருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்ஸை நேரடியாக இருந்தது, திராவிடம் அப்படிங்கிற பேர் நேரடியாக இருந்தது. ஒரு சில இடத்துலாம் கேட்குறாங்க, அந்த திராவிடம்னா என்ன, திராவிடம்னா என்ன? இங்கே ஒருத்தங்க நிறைய பேர் இருக்காங்க, ஐயோ ஸ்ராவணி, இந்தியா பூரா கிட்டத்தட்ட 98% பத்திரிகைகள் ஆர்எஸ்எஸ் சாதகமாக இருக்குது. இந்தியா பூரா தப்பான பரப்புரைகள் பரவும். நம்ம காணொலியை ஓப்பன் பண்ணுங்களேன். ஒன்று பெரியாருக்கு எதிர்த்து இல்லை, திமுகவை எதிர்த்து யாராவது ஒரே ஒரு நியூஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் புழுன்னு வருது பாருங்கள். அந்த காணொலிகள் சம்மந்தப்பட்ட காணொலிகள், அது ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான காணொலிகள். எவனோ பேசுகிறான், பேசுகிறதெல்லாம் பொய்யா பேசுகிறான். ஆனால் நிறையா பேசுகிறாங்க. எதுக்குடா இவ்வளோ போய் பேசுகிறீங்க? மீடியா கிடச்சிருச்சு, காசு கிடச்சிருச்சு, ஒரு இயக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுக்குடா இவ்வளோ போய் பேசுகிறீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவும் ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு அஜெண்டா. இப்போ நம்ம ஊர்லேயே பாருங்கள், நீங்கள் என்ன நல்லது செஞ்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு இந்த சாகாங்கிற வகுப்பு நடத்த நம்ம அனுமதிக்கிறோம். அவங்க என்ன காரியம் நல்லது செஞ்சுருக்காங்க, அவங்க ஏதாவது ஒன்று நினைஞ்சால் அவங்க கலவரம் பண்ணுவாங்க, அது ஒன்று தான். இதுக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியில் இப்போ கேரளாவிலேருந்து ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டு அது ஒரு கதையே இருந்துச்சு. அது நான் குறிப்பெடுக்க விட்டுட்டேன். இது மாதிரி ஆர்எஸ்எஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம். இந்தியாவுக்கு பாதிக்க அதிகம். அதாவது காந்தியை கொன்னது ஃபஸ்ட்டு. அதாவது காந்தியை கொன்னது எப்படி அப்படின்னா, அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தார். அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ்காரர் இல்லை, ஏற்கனவே இருந்தாராம். அதாவது அவர் சாகிறதுக்கு முன்னாடியே அவரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரை இப்போ காந்தியை சுட்டு கொன்ன கோட்சே அவர் முன்னாடி ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தாராம். ஆனால் அவர் சுடும்போது ஆர்எஸ்எஸ்காரர் இல்லையா, ஆர்எஸ்எஸ்காரராக இருந்தார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது எந்த ஒரு மகாத்மாவையே சுட்டு கொண்டவன், அது இல்லாமல் கல்பூரிக்கு, கௌரி லங்கேஷ், இன்னும் ஏகப்பட்ட பேர்
என்ன அவரால் பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர். ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நம்ம கேரளாவிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் போனார் உத்தரப்பிரதேசத்துக்கு. அது ராகுல் காந்தி அந்த ஒரு பொண்ணை வந்து எரிச்சு கொண்டுட்டாங்களா, அது போய் படம் எடுக்க போனவரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. அது வெளியே விட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம கண்டினியூவாக நியூஸ் பார்க்குறது இல்லைல்ல, அதனால் நமக்கு தெரியல அவர் வெளியே விட்டாங்களா என்னன்னு தெரியல. கேரளாவிலேருந்து ஒரு பத்திரிகையாளர். இப்படி நாட்டுக்கு எதிரான, மனிதனுக்கு எதிரான, இந்த மண்ணுக்கு எதிரான சேவைகள், அனைத்து சேவைகளும் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் எதுனா ஆர்எஸ்எஸ். அதை தடை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை வந்து இப்போ வந்து அரசு ஊழியர்கள் தான் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க கர்நாடகாவில். ஆனால் நம்மளை கேட்டால் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவிலிருந்து துடைத்தெறிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது துடைத்தெறிஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து துடைத்தெடுக்கப்பட வேண்டிய, இந்தியாவிலேருந்து இல்லை, இந்த மண்ணுலகிலிருந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்தே துடைக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ். அது என்னையை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய அது ஒரு வலுவான இயக்கம் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ மோசமான ஒரு இயக்கம்னு கேட்டால், ஐஎஸ்ஐஎஸ் சொல்கிறோம்ல தீவிரவாதிகள், ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள், அவர்களுக்கு நிகரான, இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட ஈவு இரக்கமற்ற ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். இந்த இயக்கத்தினால ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு பலன், ஆனால் அவர்களுக்கு எல்லாருமே பலன். பூர்ணூல் போட்டவர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு, பார்ப்பனியத்துக்கு என்னென்ன செய்யணுமோ, நன்மை செய்யணுமோ. இந்த இயக்கம் தோன்றுனதே அதாங்க. பார்ப்பனர்கள் மேலே இருக்கணும், மற்றவெல்லாம் கீழே இருக்கணும். அதுக்கு அஜெண்டா, காலம் பூரா அஜெண்டா. இந்த அஜெண்டாவை தான் 2000 வருடமாக நிறுவிக்கிட்டு இருக்கலாம். 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்க அந்த இயக்கத்தில். 24 மணி நேரம், 24 × 365 நாட்கள் கண்முழிச்சு வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர்த்துக்கு மேலே கல்யாணம் பண்ணாதவங்களே அதில் இந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க. கட்டுக்கோப்பாக அந்த இயக்கத்தினோட அஜெண்டாவை கொண்டு செல்வதற்கான கட்டுக்கோப்பாக 15,000 ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காமையே அந்த இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவ்வளவு கடுமையாக அந்த இயக்கத்தை கொண்டு போயிருக்காங்க. அந்த இயக்கம் வந்து கிட்டத்தட்ட பாம்பேலேயோ டெல்லியிலே கிட்டத்தட்ட 15 மாடிக்கு 8 மாடிக்கோ 10 மாடிக்கோ கட்டடம் கட்டி அதுக்குன்னு ஒரு அலுவலகம் இயங்குது. இவ்வளவும் அது பதிவு செய்யப்படாத இயக்கம். இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். இந்திய அரசால் 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ். எப்படி இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இந்திய அரசால் அங்கீகாரம் அளிக்கப்படாத, இந்திய அரசால் 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு எப்படி பிரதமர் மோடி வந்து தங்க நாணயம் வெளியிட்டார் அப்படிங்கிற அந்த விளக்கத்துக்கு இன்னும் பதில் இல்லை. இதே வந்து யாராவது பண்ணியிருந்தா வேறு ஏதாவது ஒரு இயக்கத்துக்கு நம்ம கொடுத்துருந்தா ஒன்றும் இல்லைங்க, நல்லா செஞ்சால் கொடுக்கணுங்க. நம்ம பெரியார் இயக்கத்துக்கு கொடுக்கலாம். திமுக திராவிட தந்தை பெரியாருக்கு விருதுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் 100 விருதுகள் கூட கொடுக்கலாம். ஏன்னா இந்த நாட்டை, இந்த மக்களை, இந்த 7 கோடி மக்களை அப்படியே ஜம்ப் பண்ணியிருக்காரு. 50 வருஷ காலத்தில், அப்படியே 75 வருஷ காலத்தில் அப்படியே ஜம்ப் பண்ணியிருக்காங்க. திராவிட இயக்கங்கள் வந்து ஜம்ப் பண்ண வச்சுருக்குது. திராவிட இயக்கங்கள் தானே. இப்போ பெரியாருக்கு ஏன் கொடுக்கணும் அவார்டு அப்படின்னா, பெரியாரனுடைய கொள்கைகளை பின்பற்றி தான் திராவிட இயக்கம். சுயமரியாதை சிந்தனை தான், தன்னடக்கம் தான். அண்ணா சொன்ன மாதிரி கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தான். இந்த தன்னடக்கம் தான், இந்த சுயமரியாதை தான், இந்த நானுங்கிற அந்த நான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு இது தான். எனக்கு கீழானவன் எவனும் இல்லை, எனக்கு மேலானவன் எவனும் இல்லை, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஈக்குவாலிட்டி தான். இதெல்லாம் பெரியார்கிட்ட இருந்தது தான். பெரியார் தான் சொன்னது. இதெல்லாம் அண்ணாவை தனியாக சிந்திச்சிருப்பாருங்க, அது வேறு விஷயம். அதான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அவர் சொன்னதெல்லாம். அவருக்கு பொன்மொழிகள் நிறைய இருக்குது, அது வேறு விஷயம். ஆனாலும் இதையெல்லாம் பெரியாரினுடைய அடியொற்றி வருகிறது தான். அண்ணாதுரை என்ன சொன்னார், பேரறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னார், இந்த திமுகவுக்கு இந்த திமுகவிற்கு தலைவர் யாருன்னா பெரியார் தான். அவர் வர வரைக்கும் அந்த சீட்டு காலியாக தான் இருந்துச்சு. திமுகவுடைய பொதுச் செயலாளராகத்தான் பேரறிஞர் இருந்தார், தலைவராகலை. தந்தை பெரியார் மறைந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து முறைப்படியாக தலைவருங்கிற போஸ்ட்டு மாறிச்சு. தலைவர் போஸ்ட்டுக்கு வந்தாங்களே தவிர அது வரைக்கும் வரல. அப்போது நிறைய விருதுகளும் அவார்டுகளும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு மக்களை முன்னேற்றியதற்கு, ஒரு மக்களுக்கு கல்வி கொடுத்ததுக்கு, ஒரு மக்களுக்கு பேரறிவை கொடுத்ததற்கு, ஒரு மக்களுக்கு சுயமரியாதை கொடுத்ததற்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு யோகியது இல்லை. ஆனால் இந்தியா பூரா கெட்டதை செஞ்ச ஒரு இயக்கத்துக்கு கொண்டு போய் மோடி வந்து கொடுத்துருக்காரு. அப்படி தான் நம்ம பார்க்குறோம்.
இப்போ நம்ம நம்ம ஊர்ல எடுத்துக்கங்களேன், ஏன் தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்றோம். இப்போ நம்ம ஊர்ல பாருங்க கார்ப்பரேஷன் அலுவலகங்கள். கார்ப்பரேஷன் அலுவலகம். அ காவல்துறை வளாகம். அதாவது என்ன காவல்துறை வளாகம் அப்டின்னா, அ இந்த கோட்ரஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அங்க. திருச்சியில இருக்குங்க அதெல்லாம். இதெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்றேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோயில்கள் நெறைய கட்டி வச்சிருக்காங்க. பிள்ளையார் கோயில்கள், மாரியம்மன் கோயில்கள், அம்மன் கோயில் இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படியா கட்ட முடியும்? ஒரு ஒரு சோஷலிச நாட்ல, ஒரு செக்யூலர் நாட்ல எம்மதமும் சம்மதம். மதசார்பின்மை அப்படின்னு போதிக்கிற சட்டத்தை கொண்டு அரசாள்ற இந்த நாட்ல எப்படி ஒரு காவல்துறை வளாக அ அந்த குவார்ட்டர்ஸ் குடியிருப்புகள்ல எப்படி கொண்டு போய் ஒரு கோயில கட்ட முடியும்? அது அரசு நிலம் இல்லையா? அது அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லையா? காவலர் குடியிருப்பு தான். காவலர்களுக்கு மட்டும் சொந்தம். காவலர்களுக்கு சொந்தம் எழுதி குடுத்துருச்சு அரசாங்கம். இல்லையே! அரசு குடியிருப்பு. காவலர்கள் வருவார்கள், தங்குவார்கள், குடியிருப்பாங்க. இந்த ஊர்ல வேலை பார்ப்பாங்க. போயிருவாங்க. திரும்ப சொந்த ஊருக்கு போயிருவாங்க. அவ்வளோதான். அது அரசு குடியிருப்பு தானே! அப்ப எப்படி ஒரு அரசு குடியிருப்புல ஒரு கோயில் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வருதுல்ல. இப்ப இந்த இந்த இப்ப இப்ப இந்த கார்ப்பரேஷன் அலுவலகங்கள்லாம் பாருங்க. நெறைய பாருங்களேன். பொது அலுவலகங்கள்லாம் உள்ளே கோயில் கட்டி வச்சிருக்காங்க. கோர்ட் வளாகங்கள்ல கோயில் கட்டி வச்சிருக்காங்க. கோர்ட் வளாகங்கள்ல எப்படி கோயில் கட்ட முடியும்? அப்போ ஒரு சார்பின்மையாக தீர்ப்புகள் சொல்லுவதற்கான இது வராதா? இப்ப இதெல்லாம் வந்து எப்படி கண்டிக்கிறது? திராவிடல் மாடல் அரசு தான். திராவிடல் மாடல் அரசிலே கோயில்களை நம்மளால ஆ சரி பண்ண முடியல, அப்புறப்படுத்த முடியல அப்புட்ன்னா, நம்ம எப்போ செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வியா இருக்குது. ஒண்ணும் இல்லைங்க. இப்போ அந்த கோயில் வளாகத்துல கொண்டு வந்து ஒரு பள்ளிவாசல கட்டினா நம்ம விட்டுருவோமா? விட்டுருவாங்களா? இல்ல அந்த கோயில் வளாகத்துல கொண்டு வந்து ஒரு சர்ச்சு கட்டினா நம்ம விட்டுருவாங்களா? இல்ல அந்த கோயில் வாசல்ல ஒரு பந்தல போட்டு, அந்த கோர்ட் வளாகத்துக்குள்ள ஒரு பந்தல போட்டு, ஆ ஆண்டவரே உம்மை சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணாக்கா, சாரி சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏதாவது கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணா, அதை பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பாங்களா? அப்போ எம்மதமும் சம்மதம் செக்யுலரிசம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த அந்த அந்த சட்டத்தின் கீழ ஆட்சி நடக்கிற இந்த நாட்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓரவஞ்சனை தானே! ஒரு காணொளி பார்த்தேன் நானு. ஒரு அமைச்சர் வந்து எப்படிங்க நீங்க அதுல பூஜை போட்டு நீங்க வந்து அடிக்கல் நாட்டலாம் அப்படிங்கிற மாரி பண்ணாரு. ஏன் பூஜை போடணும்? ஏன் பூஜை போடக்கூடாது? அப்படிங்கிற கேள்வி. அது எப்படிங்க இந்து பூஜை மட்டும் போடுவீங்க? மும்மதமும் எல்லா மதத்திலிருந்தும் பூஜை அப்படி போடுறதுன்னா கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து ஜெபம் பண்ண வைக்கணும். முஸ்லீம்ஸ கொண்டு வந்து ஓத வைக்கணும். இதெல்லாம் செஞ்சா தானே அது வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க பூஜை மட்டும் போட்டா என்ன அர்த்தம்? அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்குது. ரஃபேல்ல விமானம் வாங்குனாங்க தெரியுங்களா? ஞாபகம் இருக்குதா? அதுக்கு பூஜை போட்டாய்ங்க அங்கேருந்து கொண்டு வந்தோனயே. அது விளக்கமா இது என்னது கருமம் விளக்கமா இருங்கடா நான் பாட்டுக்கு. இந்த இது இருக்கு பாருங்க, நம்ம சூடம் நட்டுறது, அந்த எலுமிச்சம்பழம் உடைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, எலுமிச்சம்பழம் நசுக்கிறது, இதெல்லாம் வந்து வீட்ல எலுமிச்சம்பழம் வச்சு நசுக்கிறது, இதெல்லாம் வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கே பலத்த சர்ச்சை வந்துச்சு அதெல்லாம். இதெல்லாம் என்னய்யா பழக்கம் இது? அப்படிங்கிற மாரி. அப்போ வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து ஆமாம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த விமானம் நன்றாக இயங்க வேண்டும் ஆண்டவரே. இந்த விமானம் எதிரிகளை சுட்டுக் கொல்ல வேண்டும் ஆண்டவரே. இந்த விமானம் பல கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த விமானத்தில் வந்து எரிபொருள் இல்லாமயே ஓட வேண்டும் ஆண்டவரே. அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? அதே முஸ்லிம்ஸ கூட்டு வந்து தொழுகை பண்ணணும்னு சொன்னா, அது செய்யலாம்ல. அது எதையுமே செய்யல. ஆனா இவர்கள் இததான் செய்வாங்க. ஏன்னா, அது அப்படிதான். 2000 வருடங்களாக எழுதப்படாத சட்டம். அந்த 2 மதத்தையும் தூக்கி ஒதுக்கி ஓரங்கட்டணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த கோயில்ல அரசு அலுவலகங்கள்ல இருக்கிறதையாவது எடுக்க முடியுமா அப்படின்னா, முடியாது. கஷ்டம். முடியாது கஷ்டம். முடியாது கஷ்டம். அதனால வந்து இன்னும் நெறைய இருக்குங்க. இவைங்கள பத்தி குறை சொல்வதற்கு நெறையா இருக்கு. தடை செய்யப்பட வேண்டிய அதாவது நிகழ்ச்சிகள்ல தான் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பிரியங்க் கார்கே. ஆனா, அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்தில இந்த இயக்கம் ஒன்றும் எழுதக்கூடாது. இது மனித குலத்துக்கு மட்டுமல்ல, கீழ் சாதிக்கு மட்டுமல்ல, சதியா பிரிக்கிறதுக்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கு மட்டுமல்ல, இந்த விலங்குகளுக்கு மட்டுமல்ல. விலங்குகளே சாதி பார்ப்பான் அவன். விலங்குகளே சாதி பார்ப்பான். கொமேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பனர் பேசினாரு பார்த்தீங்களா? அதனால விலங்குகளே சாதி இது மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு இயக்கம். அந்த மண்ணிற்கிலிருந்து அகற்றப்பட வேண்டியதற்கு நம்ம வேலை செய்றோமா? நம்ம உழைக்கிறோமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம எத்தனை பேர் உழைக்கிறோம்? முற்போக்குவாதிகள் எவ்வளவு பேர் உழைக்கிறோம்? அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவன் நூற்றாண்டை கடந்திருக்கிறான். 24x365 நாளும் வேலை செய்றான் அவன். ஆனா நம்ம அப்படி வேலை செய்றோமா? நம்ம பிரச்சாரத்தை பரப்புறோம். அதர்ம மனோஜ் வந்து கரெக்ட்டா ஒரு இடத்துல சொன்னார். நம்ம எப்படி வேலை செய்றோம்? அவர்கள் இவ்வளவு வேலை செய்றாங்க. நம்ம எவ்வளோ வேலை செய்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தார். அதே தான் இப்ப நானும் சொல்றேன்.
முற்போக்குவாதிகள் இந்த பகுத்தறிவு சிந்தனையை வளர்ப்பதற்கு, இந்த சுயமரியாதை சிந்தனையை வளர்ப்பதற்கு, இந்த சுயமரியாதை கொள்கையை பரப்புவதற்கு எவ்வளோ வேலை செஞ்சோம். பெரியார் போய் பேசலாம், திருமுனை கூட்டங்கள் திருமுனை கூட்டங்கள் திருமுனை கூட்டங்களை முக்குக்கு முக்கு முக்குக்கு முக்கு முக்குக்கு முட்டுக்கு போய் பேசினார். ஆனால் நீங்கள் பகுத்தறிவாளர்கள் போய் பேசுகிறோமா அப்படின்னா அதுக்கு விடை இல்லை. பகுத்தறிவாளர் மாத்திரமா அப்படின்னா விடை இல்லை. இது நம்மளுடைய பகுத்தறிவு சிந்தனைகளோட இயக்கம், இந்த முற்போக்குவாதிகளுடைய இயக்கம், செயல்பாடுகள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம என்ன பண்ணுறோம், நான் போனதில்லை எந்த மீட்டிங்கும், பகுத்தறிவு அந்த முற்போக்குவாதிகளோட மீட்டிங் எதுக்குமே நான் போனதில்லை. ஆனால் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், மொபைலில் பார்த்துருக்கிறேன், நிறைய காணொலிகளில் பார்த்துருக்கிறேன். ஆனால் அது நடக்கிறது பூரா ஒரு அரங்கத்துக்குள்ளே தான் நடக்குது. அரங்கத்துக்குள்ளேயே நடக்குது. அரங்கத்துக்கு வரவங்க அது பார்க்க வரவங்க யார் வருவாங்க? முற்போக்குவாதிகள் தான் வருவாங்க. அப்போ முற்போக்குவாதிகள் தான் அரங்கத்துக்குள்ளே இருக்கணுங்கிற ஒரு கட்டாயமான சூழ்நிலை தானே அது. அப்போ யாரும் பப்ளிக் யாரும் வரமாட்டாங்களே. பப்ளிக் யாரும் இப்போ என்னை மாதிரி சாதாரண ஆட்கள் யாராவது வந்தால் தான் உண்டு. பெரியாருடைய சிந்தனைகளை பேசுவாங்க, பெரியாருடைய கொள்கைகளை சொல்லுவாங்க, பெரியாரை பற்றியான கதைகள் சொல்லுவாங்க, பெரியார் எப்படியெல்லாம் எதிர்த்தார், இந்த பாசிசத்தை எதிர்த்தார் அப்படின்னு பேசுவாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் நான் வருவேன் இன்னைய மாதிரி. ஆனால் ஒரு பொதுக்கூட்டு ஒரு முட்டு சந்தில் போய் ஒரு திருமுனையில் போய் ஒரு கூட்டத்தை போட்டால் தானே அதில் 10 பேர் கேட்பாங்க. நம்ம கொள்கைகளை முற்போக்குவாதிகள் நம்மளுடைய கொள்கைகளை நம்மளே கேட்குறத விட்டுவிட்டு நம்ம கொள்கைகளில் என்னான்னு தெரியாமல் அடுத்தவங்களுக்கு கேட்குறதுக்கு தானே கூட்டம் போடுறோம். ஆமாம், நம்ம அரங்கத்துக்குள்ளே கூட்டம் போடுறோம். இப்போ எல்லாமே அரங்கத்துக்குள்ளே கூட்டம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. திருமுனை கூட்டங்கள் யாரும் போடுறதில்ல. பப்ளிக்கில் கூட்டம் போட்டாதானுங்க 10 பேர் கேட்பாங்க, அதை பற்றி 10 பேர் பேசுவாங்க. என்னப்பா கூட்டம் போட்டிருக்காங்க, எதுக்கு கூட்டம் போட்டிருக்காங்க, பெரியார் அவங்களா, சரி வாங்க கேட்போம், நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 10 பேர் வருவாங்க. ஒரு 10 பேர் கேட்கணுங்க ஒரு கூட்டத்தை. ஒரு 10 பேர் பொதுஜனம் கேட்டால் கூட போதும் நமக்கு. அந்த 10 பேர் 10 100 ஆகும், 10 அந்த 100 1000 ஆகும், பரப்புவாங்க. இது மாதிரி நல்ல கொள்கை தானே சொல்கிறாரு பெரியார். பெரியாரை பற்றி தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த தெரிந்ததை மேற்கொண்டு மழுங்க விடாமல் மறக்க அடிக்காமல் இருக்க நம்மளால் முயற்சி எடுக்கணும்ல. நம்மளால் முயற்சி எடுக்கணும்ல. பெரியாருடைய சிந்தனைகளை பரப்பணும், இன்னும் பரப்பணும்ல. 50 ஆண்டுகள் கழித்தும் பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். போற்றப்படுகிறார் அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு அது கிடைக்காது. கார்ல் மார்க்ஸு, காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, நம்ம சேக்குவேரா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட உலகத்தில் என்னன்னீங்கன்னா ஒரு 15 பேர் தருவாங்களா அப்படின்னு பெரிய விஷயம். அந்த 15 பேர்த்தில் பெரியார் ஒருத்தர். ஏன்னா இறந்து 50 வருடங்கள் கழித்து கொண்டாடப்படுகிறார். காரணம் அவருடைய தத்துவம். அந்த தத்துவத்தை நம்ம இன்னும் மேற்கொண்டு வளர்க்கணும்ல. இந்த ஊர் இந்த பகுத்தறிவு மண், பெரியார் மண் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னும் நிறைய உழைக்கணும்ல. ஆனால் அவன் உழைக்கிறானே, ஆர்எஸ்எஸ்காரன் உழைக்கிறானே, 24x365 நாளும் அவன் உழைக்கிறானே, 365 நாளும் உழைக்கிறானே. நம்ம உழைக்கலையே. நம்ம உழைக்கிறோமா? நம்மளுடைய பெரியாருடைய சிந்தனைகள் கொண்டு போகிறோமா? முற்போக்குவாதிகள்லாம் எல்லாரும் ஒன்று சேரணும், எல்லாரும் ஒன்று சேரணும். இப்போ என்னால் கூட்டத்துக்கு போக முடியல. நான் திருச்சியில் இருக்கிறேன். சென்னையில் எல்லா கூட்டமும் சென்னையில் தான் நடக்குது. திருச்சியில் நடக்குதான்னு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா எப்போயாவது ஒருத்தர் நடக்குது. அப்பயும் போக முடியல. வறுமை நம்மளை வாட்டுது. நம்ம வெங்காய வியாபாரம் பண்ணுறோம். வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி எனக்கு என்னோடய கடனை கட்ட முடியும், என்னுடைய சாப்பிட முடியும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இன்றைக்கி உலகம் பொருளாதாரமயம், தாராளமயம் நம்மளாம் அப்படி கொண்டாந்து நம்மளை மனிதனை இக்கட்டான சூழ்நிலை கூட தள்ளி வச்சு, இருந்தாலும் நம்ம சந்ததிகள் பின்னாடி வாழ்கிறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இதே போல் நம்பர் 1 முதலிடத்தில் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? பெரியார் இயக்கங்கள், பெரியாரிஸ்டுகள், முற்போக்குவாதிகள் இன்னும் எவ்வளோ உழைக்கணும் அப்படிங்கிறத நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறோமோ, செய்யவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுது. அதனால் இந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தை எதிர்த்து போரிடுவதற்கு இருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரே இயக்கம் திராவிடம் தான். ஒரே விஷயம் திராவிடம் தான். திராவிடம் ஒன்று இல்லைனாக்கா நேரம் எல்லாத்தையும் நிறைவேறினா தமிழ்நாடை பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசமான இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டில் 98% பத்திரிகைகள், 98% பிற்போக்குவாதிகள் எல்லாம் இன்னும் ஆர்எஸ்எஸ்க்கு ஜாலராயிடுச்சு. நம்ம ஊரில் பாருங்கள், ஒரு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சிங்க. அதை பாருங்கள், அதில் ஒரு அம்மா பேசுகிறாங்க, கண்ணாடி போட்டு ஒரு அம்மா பேசுகிறாங்க. நேற்று கூட பார்த்தேங்க அந்த காணொலியை. திராவிடம் டுபாக்கூர், பெரியார் டுபாக்கூர், எவ்வளோ பேச்சு பேசுதுங்க. இப்போ பெரியார்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த அம்மாலாம் பேசியே இருக்க முடியாது. மேடையில் பேசுகிறதுக்கே முடிஞ்சிருக்காது.
ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காராம். ஒருத்தர் கேட்டாராம், வழிமறிச்சு ஒரு ஏதோ ஏதோ சுற்றி பார்க்க போயிருப்பார் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காராம், ஏங்க இந்தியா சுதந்திரம் வாங்கலன்னீங்க. இப்போ சுதந்திரம் வாங்கிருச்சுன்னீங்க. முதல்ல இருந்த மாரி தானே இந்த நாடு இப்ப இருக்குது. இன்னும் இதில என்ன மாற்றம் வந்திருக்கு? சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்ன மாற்றம் வந்திருக்குது? அப்படின்னு சொல்லி அவரு கேட்டதுக்கு ஜவஹர்லால் திருப்பி சொன்னாராம், இந்த நீங்க நான் ஒரு பிரதமரு. நீங்க ஒரு ஒரு குடிமகன். ஒரு பிரதமரை நீங்க வழிமறிச்சு நீங்க கேள்வி கேட்குறீங்க. சுதந்திரம்னா என்ன? முதல்ல இருந்த மாரி தானே இப்ப இருக்குது. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. அப்புறம் எதுக்கு சுதந்திரம் வாங்குனீங்க? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ரைட்டு. இதே சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு ஒரு கவர்னர் ஜெனரலையோ, இல்ல ஒரு வெள்ளைக்கார தளபதியையோ பார்த்து இந்த கேள்விய கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல. இப்ப நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் சுதந்திரம் அப்படின்னாரு. அது மாரி இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனாலும் கேட்க நல்லா இருக்குல்ல. அதில உள்ள உண்மை விளங்குதுல்ல. சுதந்திரம்னா என்னங்கிற உண்மை விளங்குதுல்ல. அதே மாரி தான் பெரியார். பெரியாரை திட்டணும், பெரியார் டுபாக்கூரு, அப்புறம் டுபாக்கூரு, இவரு டுபாக்கூருன்னு சொல்லிட்டு மேடையில ஏறி பேசுற அந்த அம்மா, கண்ணாடி போட்ட அம்மா, நாம் தமிழர் கட்சிக்கார அம்மா, பேரறிஞரை பேரறிஞர் இதுவரைக்கும் யாருமே விமர்சிக்கல. ஆனா பேரறிஞரை விமர்சிக்கக்கூடிய இந்த அம்மா, பெரியார் கல்லடிப்பட்டவர். அது காய்ந்த மரம் கல்லடி படத்தான் செய்யும். அது வேற விஷயம். பேரறிஞரை போய் யாருமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டு விமர்சிச்சதில்ல. ஆனா அந்த அம்மா விசாரிக்கிறாங்க. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு அண்ணா பேர்ல ஒரு கட்சி வச்சிருக்கிறவங்க கூட போய் கேட்கறதில்ல. ஏம்மா அந்த மாதிரிலாம் இங்கே பேசுறீங்க, பிடிக்கிறீங்க, வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வழக்கு போடுறதில்ல. அது பேசுறதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறதும் கேட்கறதில்ல. இந்த மாதிரி நம்ம இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு எதிராக இவன் நாட்டு பூரா ஒரே அப்போ 10% இடஒதுக்கீடு வேறு வாங்கிட்டாங்க. அப்போ ஏற்கனவே அவர்கள் தான் எல்லா போஸ்ட்லையும் இருக்கும்போது இந்த 10% இடஒதுக்கீடும் சேரும் பொழுது இன்னும் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுடைய இடங்களை அவர்கள் பிடிப்பதற்கான நிறைய வேலைகள் இருக்குது. நிறைய அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் 2000 வருஷமா அஸ்திவாரம் போட்டுட்டு தான் இருக்கான். நம்ம தான் ஒரு 75, 80 வருஷமா பெரியாருக்கு அப்புறம் தான் ராணுவம் கட்டி போராடிக்கிறோம். அயோத்திதாசர் பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசனில் ஆரம்பித்த அந்த போராட்டம், அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்து பெரியார் நிறைய பேர் முற்போக்குவாதிகள் இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் பெரியார் தான் இராணுவமாக கட்டமைத்து ஒரு படையை கட்டி எடுத்தார் அப்படின்னு சொல்லணும். அப்போது அந்த இயக்கத்திற்கு நாம் என்னென்ன செய்யணும், எவ்வளோ அந்த சிந்தனைகள் அவரே சொல்கிறாரு. நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. உங்களுக்கு நீ சிந்திச்சு பாருங்கள், எல்லாத்த விட உங்களோட அறிவு பெருசு அப்படின்னு சொல்கிறார். அதை பரப்புவதற்கு நாம் இன்னும் நிறைய செய்யணும். அனைவரும் வாருங்கள், ஒன்றிணைவோம், ஒன்று கூடுவோம். நம்மளுடைய பெரியாருடைய சிந்தனைகளை, பெரியாருடைய கருத்துக்களை, முற்போக்கு விதைகளை, சுயமரியாதை சிந்தனையை அதை பரப்புவோம். அனைவரும் துணைவாங்க. நன்றி, வணக்கம்.